This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டம் போடும் வெள்ளை மாளிகை. ட்ரம்ப் எடுத்த பயங்கர முடிவு. இந்தியாவிற்கு சிக்கல் ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்து உள்ளது. பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் 2 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையில், நாங்கள் விரைவில் பரஸ்பர கட்டணங்களை அறிவிப்போம், ஏனென்றால் நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கின்றனர், நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம், அவ்வளவுதான். விஷயம் மிகவும் எளிமையானது. இந்தியா அல்லது சீனா அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி, நாடு எதுவாக இருந்தாலும் அவர்கள் என்ன கட்டணம் வசூலித்தாலும் நாங்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறோம். நீங்களும் அதே கட்டணம் வசூலிப்போம். அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள், நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம், அவ்வளவுதான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவில் ஏற்றுமதி மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்து உள்ளது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இதனால் 4% ஏற்றுமதி சரிந்து உள்ளது என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் தெரிவித்து உள்ளது. இந்த வருடம் மட்டும் சுமார் $7 பில்லியன் சரிவு இந்தியாவிற்கு ஏற்படும் என்று இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு சிக்கல். பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மார்கன் ஸ்டான்லி, நோமுரா ஆகியோர் எச்சரித்து உள்ளனர். இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன. 10 முதல் 25% வரை பல பொருட்கள் மீது 2 நாடுகளுக்கும் அமெரிக்கா மீது வரி விதிக்கின்றன. இப்பொழுது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான வரிகள் இந்தியா, தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கும். இப்பொழுது 110க்கும் கீழ்தான் இந்தியா, தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதிக்கிறது. அமெரிக்கா இறக்குமதிகளை இந்தியா விதிக்கும் சராசரி வரி விகிதம் இந்திய பொருட்களுக்கும் அமெரிக்க விதிகளுக்கும் வரியை விட 10% புள்ளிகளுக்கும் அதிகம் ஆகும். ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு காரணமாக இந்தியா, தாய்லாந்து பொருட்கள் விற்பனை விலை குறையும். இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் 2 நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இறக்குமதி ஏற்றுமதி வரியில் ட்ரம்ப் கண்டிப்பானவர். இந்திய இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் வரியை ஏற்றுவார். இதனால் இந்தியாவின் பொருட்களின் விலை உயரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.